காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முன்னதாக இந்த மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்த நிலையில் இதில் 2800 ரூபாய் மதிப்பிலான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நலச்சங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மற்றும் இருசக்கர வாகனங்களின் உதிரிபாக கண்காட்சி நடைபெற்றது. மேலும் இருசக்கர தொழிலாளர்களுக்கு என தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சங்கத்தினர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். எங்களுக்கென்று ஒரு தனியான நல வாரியத்தை உருவாக்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்துகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற டிராக்டர் மீது நாகர்கோவிலில் இருந்து மும்பை சென்ற ரயில் மோதிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் டிராக்டர் உரிமையாளரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வெள்ளலூரில் பேருந்து நிறுத்தம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தினர் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அடுத்த கட்ட போராட்டத்தில் நேரடியாக தளபதியை கோவைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார் என்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துகளை குறைக்க மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஏராளமான பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாமண்டூர் கருங்குழி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையின் அருகாமையில் அமைந்துள்ள புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கூடியிருந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். சாத்தூர் முக்குராந்தல் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தினம் வெகு விமர்சையாக விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அசைவ உணவுடன் அன்னதானம் வழங்கப்பட்டன. தென்காசி அடுத்த பாவூர் சத்திரத்தில் சுரண்டை நகர செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் சுரண்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த இளைஞர்களை மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்து வரவேற்று பின்னர் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருமுக்கூடல் கிராமத்தில் விதைகள் தன்னார்வ அமைப்பு இணைந்து முள்குட்டை குளம் புனரமைப்பு பணி நிறைவு விழா மற்றும் குளக்கரையில் மரக்கன்றுகள் நடும் விழா நடத்தியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் குளக்கரையில் மரக்கன்றுகள் நட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் எம் தனபால், மாவட்ட மீனவரணி செயலாளர் கவிஞர் கலியபெருமாள், புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டம் சென்னை ராயபுரத்தில் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜவஹருல்லா, முஸ்லிம்களுக்கான தனி இடஒதுக்கீடு 3.5% மூலம் கடந்த 15 ஆண்டுகளில் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை ஒன்றை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து அது தொடங்கப்பட்ட காலம் முதல் எப்படி இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். ஆழ்கடலில் மீன்பிடித்து கரைக்கு திரும்பும் போது மீனவர் படகிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காசிமேடு மீன்பிடித்துறை முகாம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அமாவாசை என்பவர் கடந்த 2 மாதங்களாக சென்னை காசிமேட்டில் தங்கி கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 7 மீனவர்களுடன் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் கடல் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். ஆண்டிப்பட்டி அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பெண்களுக்கான மாபெரும் கோலப் போட்டிகளில் பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு கோலங்களை போட்டு அசத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி படங்களையும் தமிழ் கடவுள்களின் படங்களையும் கோலங்களாக வரைந்ததோடு ஹிந்தி மொழிக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலும் பல வண்ண கோலங்கள் எழுத்து வடிவில் வரைந்திருந்தனர். சென்னை தண்டையார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக தமிழக தலைவர் அண்ணாமலை ஆலோசனையின்படி பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.